எங்கள் அம்மா வைக்கிற கருவாட்டு குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். சரி சாப்பிட்டு ரொம்ப மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வச்சு தர சொன்னேன். எங்கள் அம்மாவும் பிள்ளை கேட்குதே அப்படி சொல்லிட்டு மொச்சக்கொட்டை, சீனிக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சீனிக்கிழங்குனா அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தான், வேறு எதுவும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மொச்சக்கொட்டையை உரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதை உரிக்கிறேன் அது வந்துக்கிட்டே இருக்குது. உரிக்கிறதுக்குள்ளே ஒரு யுகம் ஆகிடும் போல். பேசாமல் இதை போடாமலே வச்சிடலாமா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. சரி அப்புறம் உரிச்சிட்டு பார்த்தா அப்படியே பார்க்க அப்படியே மணி மணியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என் பாப்பா வேற கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் எதுக்கு நீங்கள் தனித்தனியாக எடுத்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணவாமான்னு கேட்டால் எங்கள் அம்மா நீ எதுவும் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப்புன்னு சொல்லி வாயடைச்சிட்டாங்க. ஆனாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லி கருவாடை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அங்கேருந்து வந்துக்கிட்டு கருவாடை எதுக்கு கட் பண்ண, நான் முழுசாக தானே போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ, அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய ஹெல்ப்பு தான் போல். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க பாருங்கள். அதோட அந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு.